அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, அவர் வந்து ரெசின் அப்படின்னு ஒரு கெமிக்கல், அந்த ரெசின்ற கெமிக்கல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா தண்ணியில கலப்படம் பண்ணி நிறைய பேர் சாகடிக்கிறாங்க. அது கூட இந்த நெட்வொர்க்ல மகாராஷ்டிரா ஆன்டி டெரர் ஸ்குவாட்ல ஒரு இன்ஜினியர் ஜுபேர் ஹங்கேர்கர் அப்படின்னு பூனே டெக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரும் இந்த மாதிரி தீவிரவாதம். இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா ஷாஹின் ஷாஹித், உமர், ஆதில் ராதர், முசாமில், இவங்க எல்லாருமே கூட்டு கலவாங்க. டெல்லியே மொத்தம் 3 அடுக்கு செக்யூரிட்டி இருக்கு. ஆமா, அவ்வளவு செக்யூரிட்டி தாண்டி எப்படி அவ்வளவு? அல்ஃபலா யூனிவர்சிட்டி சார், ஒரு யூனிவர்சிட்டி உள்ள ஒரு 3 ப்ரொஃபசர் வந்து ஒயிட் காலர் டெரர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ எந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க பாருங்க. ஜிஹாதுன்றது அவங்களோட குரான்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கொலை பண்ணணும்ன்றது. ஆனா அது கிடையாது. உண்மையான முஸ்லிம்னா யாரையும் கொலை பண்ணக்கூடாது. ஒரு மௌல்வியே சொல்லியிருக்காரு, இந்தியன் வக்ஃப் போர்டு அந்த ஒரு சேர்மனே ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, முஸ்லீம் இவங்க எல்லாம் முஸ்லிம்ஸே கிடையாது, இவங்க வந்து மத்தவங்க உயிர் எடுக்கிறான்னா அவங்க முஸ்லீம் கிடையாது. பாகிஸ்தான்ல இருக்க ஒரு நீதிமன்றத்துல பாம் அடிக்குது சார். பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்றாரு? இதெல்லாம் காரணம் இந்தியா தான். அதாவது பாகிஸ்தான் காஷ்மீரை வச்சு நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி நான் உனக்கு குடைச்சல் கொடுக்குறேன்னு பலுச்சிஸ்தானுக்கு கொடுக்குறேன் சார். இதே இந்தியா தான் சார். அங்க இருக்க பலுச்சிஸ்தான்ல இருக்க தீவிரவாதிகளுக்கு யாரு இந்தியா சப்போர்ட் பண்ணுது சார்? பாகிஸ்தான் அவங்க கேக்குறாங்க நியாயமா கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒண்ணும் ஆள் அனுப்பிச்சு அவங்களை பண்ணவே இல்லையே. அப்படியே காஷ்மீர் அவங்க நியாயமா கேட்கற மாதிரி நியாயம் கேட்கறாங்க. தீவிரவாதிகள் எங்க இருக்காங்க? பாகிஸ்தான் சொல்றாங்க. இந்த புல்மா அட்டாக் சரி, பகல்காம் அட்டாக் சரி, தீவிரவாதி அட்டாக் பண்றப்ப எந்த தீவிரவாதி இப்ப ஆளுகின்ற மத்திய பாஜக அரசு அரெஸ்ட் பண்ணிருக்கு? ஆமா சார், கையாலாகாத அரசு மோடி அரசு சார். நீங்க இப்ப உங்களுக்கு கத்துனால டென்ஷன் உண்மை இல்லன்னு மோடி அரசு ஒத்துக்க மாட்டேங்குது சார். இல்ல சார், நம்ம அதுல தோத்தோம் சார். அவன் நம்ம தோத்தோம் சார். இங்க சார் போய் சொல்றீங்க. நீங்க என்ன ஆன்டி நேஷனல் மாதிரி அப்படி இந்தியா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது காரணமே வந்து மோடிஜி தான் சார். நீங்க முட்டாள்தனமா பேசுறீங்க. எனக்கு உங்ககிட்ட மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருவேளை நான் தப்பா கூட இருக்கலாம், நீயும் தப்பா. பட் உங்களுக்கு அவர்கிட்டயும் ப்ராப்ளம், இன்னொருத்தருக்கும் எல்லார்கிட்டையும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ யார் தப்பு? யார் சார்? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் முன்னாள் விமானப்படை அதிகாரி விஜயகுமார் தேவ் அவர்களை சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெம் டிவி நேயர் சார், அதாவது நவம்பர் 10 திங்கட்கிழமை 6:52க்கு செங்கோட்டை முன்னால் ஒரு கார் வெடித்தது. அது தாக்குதலா சாதாரண வெடிப்பா? இது சொல்றதுக்கு ஏன் மத்திய அரசு, மோடி அரசு குழம்பு போய் உள்ளது? இதனால் தனக்கு அவப்பேர் உண்டாகும்னு பாக்குறாங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து தற்கொலை படையா இதெல்லாம் இது ஒரு தீவிரவாத செயல் 100%. இது உறுதி தீவிரவாத செயல். இதன் பின்னணி ஜெய்ஷே முகமது இருக்கிறதுன்றதுக்கு வேண்டிய ப்ரூஃப் எல்லாமே வந்துருச்சு. ஜெய்ஷே முகமதுன்றது வந்து ஒரு தீவிரவாத இயக்கம். மசூத் அசரோட நம்ம ரீசெண்ட் ஆபரேஷன் சிந்தூர், அவங்களோட பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் நடத்திய போது முரித்கே, அப்புறம் அவங்களோட வேற நிறைய இடத்துல வந்து ஃபரீத்கோட் அந்த மாதிரி இடத்துல பாகிஸ்தானோட அந்த இடத்துலலாம் நம்ம பிரம்மோஸ் மிசைல் அனுப்பி அங்கே தாக்குதல் நடத்தினோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய இது நடந்திருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்ல நிறைய இழப்பு நடந்திருக்கு பாகிஸ்தானுக்கு. ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து அந்த தீவிரவாதி முகாம்லாம் தாக்கி அழிச்சிருக்காங்க. ஸோ அதோட பின்னணிவு தான் கொஞ்ச நாளா வந்து இன்னும் ஆபரேஷன் சிந்தூர் ஆஸ் பர் நரேந்திர மோடி கவர்மெண்ட் அண்ட் ராஜ்நாத் சிங் அந்த கவர்மெண்டோட கரண்ட் கவர்மெண்ட் படி இப்போ வரைக்கும் இது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது இன்னும் முடிவடை. பிரைம் மினிஸ்டர் மோடிஜி கிளியரா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, an act of terrorism is an act of war அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காரு. ஸோ இது ஆக்ட் ஆஃப் டெரரிசம், இது ஒரு நல்ல தீவிரவாத செயல் அப்படின்றதே ஃபர்ஸ்ட் அதை நினைச்சுக்கோங்க. அது வந்து டேக் திஸ் அஸ் ஃபைனல். இது தீவிரவாத செயல். ரெண்டாவது, இது எப்படி நடந்தது? இது என்னன்னா அக்டோபர் 20ல இருந்து அக்டோபர் 27க்கு நடுவுல
இந்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்ஷனபிள் போஸ்டர்ஸ் நிறைய அனந்த்நாக்ல எல்லாம் பேஸ் பண்ணிருக்காங்க. அனந்த்நாக்னா காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் அனந்த்நாக்ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் அனந்த்நாக். அங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தபோது அந்த போஸ்டரை ஒட்டுறது வந்து டாக்டர் ஆதில் ராத்தர் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் டாக்டர். அக்டோபர் 2024 வரைக்கும் அவர் டாக்டரா பணிபுரிஞ்சிருக்காரு. அந்த காசிகுண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அவரு டாக்டரா பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ அந்த டாக்டர் வந்து போஸ்டர் ஒட்டுறதை பார்த்த உடனே அந்த போஸ்டர்ல என்ன அப்படின்னா ஜெய்ஷே முகமதோட இது ரிலேட்டட். ஓகே, ஓ தீவிரவாதிகள் இயக்கத்தை பத்தின ஒரு போஸ்டர் அப்ஜெக்ஷனபிள். இது வந்து நம்ம இது பண்ண. ஸோ இது தொடர்பாக அங்க ஒரு 2 மௌல்வி, ஒரு மௌல்வி இர்ஃபான் அகமது வகை, அப்புறம் ஷோபியான்லயும் ஜமீர் அகமது, அப்புறம் வக்கூரால ஒரு கந்தர்பால் டிஸ்ட்ரிக்ட்ல அங்கே 2 மௌல்வி பிடிச்சிருக்காங்க. இது கூட தொடர்பானது. இந்த டாக்டர் ஆதில் அப்படி ராத்தர் வந்து அந்த போஸ்ட்ல ஓட்டிட்டு அவர் என்ன ஷாரன்பூர் போயிட்டாரு. ஷாரன்பூர் எங்க இருக்கு? ஷாரன்பூர் யூபியில இருக்கு, உத்தரப்பிரதேசல. அதுவும் அங்கேருந்து ஒரு 4 மணி நேரம், டெல்லில இருந்து ஒரு 4 மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல. அவரு நவம்பர் 6ஆம் தேதி அவரை அரெஸ்ட் பண்ணிக்கும் போது அவர் கையில இருந்து AK-56 ரைஃபிள், பெரெட்டா கன்ஸ், அம்யூனிஷன்ஸு, அப்புறம் கொஞ்சம் இமேஜ் போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய வெடிமருந்துகள் தயாரிக்க வேண்டிய, நிறைய பாம் தயாரிக்க வேண்டிய டைமர்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது லாக்கர்ல கூட வச்சிருந்தாங்க. இது வந்து இவரோடது இவரு அங்க அரெஸ்ட் பண்ண உடனே அவரோட லாக்கர் அங்க காசிகுண்ட்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் லாக்கர்ல செக் பண்ணும்போது ஜம்மு காஷ்மீர் மெடிக்கல் காலேஜ் அதுல இருந்து எடுத்ததுதான் வந்து அந்த கன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அங்க AK-56 கன் எல்லாம் லாக்கருக்குள்ள வச்சிருக்காரு, அது எடுத்திருக்காங்க. இதை வச்சு சீஸ் பண்ணி இதை வச்சு பார்த்தோம்னா இதுல இருந்து இன்னொரு 2 பேர், அல்ஃபலா யூனிவர்சிட்டியில 2 பேர். அல்ஃபலா யூனிவர்சிட்டி வந்து ஃபரிதாபாத்ல இருக்கு. ஃபரிதாபாத் எங்க இருக்கு? ஃபரிதாபாத் ஹரியானால அல்ஃபலா யூனிவர்சிட்டி வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ். அந்த யூனிவர்சிட்டியில இருந்த 3 டாக்டர்ஸ், டாக்டர் முசமில், டாக்டர் ஷாஹின் ஷாஹித், டாக்டர் உமர் முகமது, இவங்க 3 பேர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். உமர் முகமது நபின்றதான் அவர் தான் வந்து இந்த கார் ஓட்டிட்டு இருக்காரு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். செங்கோட்ல அந்த பாம் கார் பிளாஸ்ட்ல இறந்தவர் உமர் அகமது. அப்போ இது வந்து அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில அந்த இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் 2900 கிலோ அமோனியம் நைட்ரேட், இது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள். அது ஏன் அங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, சார் எனக்கு ஒரு சந்தேகம் தவறாச்சு. அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா RDX அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ அமோனியா நைட்ரேட் வந்து ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்துது? கரெக்ட். அமோனியம் நைட்ரேட் இவ்வளவு போல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லாரி அவர்ல இருக்குமே. நீங்க சொல்றது பார்த்தா ஒரு 3500 டன்னுனா சும்மா கிலோ 3500 கிலோன்னா ஒரு லாரியில ஆஃப் இது பண்ணும். அவ்வளவு எப்படி? அதுதான் அது வந்து ஏன்னா அந்த ஏரியா வந்து ஃபுல்லா ஃபர்டைல் லேண்ட், அங்க விவசாய நிலம் இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸி ஃபார் அந்த ஃபரிதாபாத் இதுல அது ஃபுல்லா அந்த ஓல்டு ஃபரிதாபாத் ஃபுல்லா விவசாயம் இருக்கிறதுனால அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க விவசாயத்துக்கு. யாருக்கும் சந்தேகம் வந்திருக்காது, நிறைய ப்ரொக்யூர் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த 2900 தவிர ஒரு 350 கிலோ உமர் முகமது வந்து தனியா சேர்த்து இங்க வச்சிருந்திருக்காரு. இங்க டெல்லியில அது தனியா எடுத்திருக்காங்க. சோ இது ஒரு 350 கிலோ. இதெல்லாம் வந்து இப்போ யார் இந்த கார் யூஸ் பண்றீங்க? அந்த கார் வந்து குர்காவ்ல HR-26 7674 வண்டி வந்து குர்காவ்ல ஒரு காசிமுத்தர்ட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அது நிறைய பேர்கிட்ட கைமாறி போய் டாக்டர் ஆதில் வந்து இந்த காரை வாங்கி அந்த கார் வாங்கி இப்போ அந்த கார் யூஸ் பண்ணிருக்காங்க பிளாஸ்டிக். அந்த அடில் இவர் வந்து காஷ்மீர்ல அந்த டாக்டர் அவர் வாங்கி அவர் வந்து ஃபுல்காம்ல வாங்கி அவர் அந்த கார் ஒயிட் கார் I-20. இது என்ன ஆயிருக்கு, இந்த வண்டியில அமோனியம் நைட்ரேட் இருந்திருக்கு ஏற்கனவே. ஸோ இவங்க வந்து உமர் முகமது எல்லாமே இது பண்ண உடனே இவங்க வந்து அவரும் டாக்டர் 3 பேர். இதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. இதுக்கு பின்னாடி நெட்வொர்க் என்னன்னா, இவங்க நம்ம குஜராத்ல டாக்டர் முசமில்னு ஒருத்தர், அவரும் இதுக்கு கூட துணை இருந்திருக்காரு. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு, முசமில்ன்ற குஜராத் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் பிடிச்சிருக்காங்க.
அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, அவர் வந்து ரெசின் அப்படின்னு ஒரு கெமிக்கல், அந்த ரெசின்ற கெமிக்கல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, தண்ணியில கலப்படம் பண்ணி நிறைய பேரை சாகடிக்க வைக்கும். அது ஒரு பாய்சன். அது ஒரு பாய்சன். அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க். ஏன்னா இது இன்னொரு மகாராஷ்டிரா ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், இது எல்லாமே இந்த கூட இந்த நெட்வொர்க்ல மகாராஷ்டிரா ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல ஒரு இன்ஜினியர் ஜுபேர் ஹங்கேர்கர் அப்படின்னு புனே டெக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரும் இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு இது பண்ணுங்க. இது தவிர 2 பேர் ஹைதராபாத்ல இது பண்ணாங்க. இன்ஜினியர், அவரும் இந்த டெரரிஸ்ட் அல் கைதாவோட லிங்க் அவருக்கு. ஓகே ஓகே. அவர் வந்து நிறைய இதெல்லாம் அல் கைதாவோட நிறைய கம்யூனிகேஷன்லாம் பண்ணிருக்காங்க. அல் கைதா இவங்க ISIS எல்லாமே ஜெய்ஷ் இ முகமது ISIS எல்லாமே இவங்க எல்லாம் வந்து ஹேண்ட்லர்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லயும் துருக்கியிலயும் இருந்திருக்காங்க எல்லாம் இவங்களோட ஹேண்டிலர்ஸ். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன கவனிக்க, எப்படி இது ஜெய்ஷ் இ முகமது லிங்க் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, டாக்டர் ஷாஹின் ஷாஹித் அப்படின்றவங்க வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. டாக்டர் லேடி அல்ஃபலா யூனிவர்சிட்டி, இந்த மெடிக்கல் காலேஜ் ஃபரிதாபாத்ல, அந்த யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காங்க. அந்த லேடி வந்து யார் அப்படின்னா ஷாஹியா அப்படின்னு உமர் அசார் இருக்காங்களா, ஷாஹி அசார், முகமது மசூத் அசார், அந்த ஜெய்ஷ் இ முகமதோட சீஃப் ஹெட், அவன் சிஸ்டரோட இவர் ஹஸ்பண்ட் பிரதர். ஷாஹியா அசார் இதுல ஏன் வரணும்? ஹஸ்பண்ட், அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த ஆப் சிந்தூர்ல அந்த முரித்கேல போட்டு பாம்பு அடிச்சாங்கல்ல, சிந்தூர், அதனால இவங்க இதுல வராங்க அங்க பழி தீக்கிறதுக்கு. இந்தியால விமென்ஸ் விங் ஸ்டார்ட் பண்ணணும், ஜெய்ஷ் இ முகமதோட விமன் விங் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதுக்காக இவங்களை வந்து வச்சிருக்காங்க. இவங்க இந்த 4 டாக்டர் ஷாஹின் இது சொல்றீங்க, அந்த ஷாஹின் ஷாஹித் அவங்க இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா ஷாஹின் ஷாஹித், உமர், ஆதில் ராதர், முசமில், இவங்க எல்லாருமே கூட்டு கலவாணிங்க. சோ இப்போ இதுல எப்படி வந்து உமர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வண்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பதர்பூர் பார்டர் வழியா உள்ள வந்திருக்காங்க. வண்டி சாதா, அதாவது நீங்க வந்து முசாம்லிங் அவரை அரெஸ்ட் வர்றப்ப இவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அங்கிருந்து எஸ்கேப். அப்படி அப்போ 2900 கிலோ இருக்கு இல்லையா ஃபரிதாபாத்ல இருந்து, அதுல இருந்து ஒரு 300 கிலோ எடுத்து தான் கார்ல வச்சுட்டு, இந்த ஒயிட் I-20 கார்ல வச்சுட்டு டெல்லி பார்டர் வழியா என்டர் ஆறாரு. எதுக்கு டெல்லிக்கு வரணும்? அதுதான் எல்லாமே இது வந்து பிளான்ட். என்ன பிளான்? அதான் ரிபப்ளிக் டேக்கு, குடியரசு தினம் ஜனவரி 26க்கு ஒரு இது பண்ணணும் அப்படின்றதுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் ஜனவரி மாசமே வந்து இந்த வருஷம் ஜனவரிலயும் இந்த ரீசெண்டா ஒரு 2 மாசம் முன்னாடியும் ரெட் ஃபோர்ட், கனாட் பிளேஸ்ல ரெக்கி பண்ணிருக்காங்க. ரெக்கக்னைசன்ஸ்னா அந்த ஏரியா சர்வேலன்ஸ் பண்றது, எப்படி இருக்கு, எங்க செக்யூரிட்டி இருக்கு, எங்க எப்படி இருக்காங்க, எங்க செக் பண்றாங்க, எங்க செக் பண்ணல, எங்க வச்சா அதிக நடமாட்டம் இருக்கும், எங்க நடமாட்டம், இந்த மாதிரி ரெக்கக்னைசன்ஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் என்ன பண்ணலாம், எப்படி இதை எடுத்துட்டு போய் எங்க வச்சா அதிக பாதிப்பு வரும், எங்க அதிக தகர்ப்புகள் நடக்கும், எங்க நிலைக்குலைய வைக்கலாம் அப்படின்ற இதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஒன்று ரெக்கி பண்ணிருக்காங்க. இப்போ 2 பேரும் என்ன இந்த நெட்வொர்க் இப்படி ஒண்ணு பிடிக்கும்போது மத்தியானம் ஒரு 3 மணிக்கு போல ஹரியானா பார்டர், நவம்பர் 10 மத்தியானம் 3 மணிக்கு போல ஹரியானா பார்டர் வழியா உள்ள வந்திருக்காங்க. பதர்பூர் கிட்ட என்ட்ரி CCTV ஃபுட்டேஜ். அப்படியே வந்து நேர ரெட் ஃபோர்ட் கிட்ட சுனேரி மஸ்ஜித் பார்க்கிங் லாட்ல இந்த காரை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நிக்க வச்சிருக்காங்க. சார் எனக்கு ஒரு டவுட் சார், பார்லிமெண்ட் அட்டாக் அப்புறமா, அப்சருக்கு ஒரு தூக்கு போட்ட அப்புறமா டெல்லியே மொத்தம் 3 அடுக்கு செக்யூரிட்டி இருக்கு. ஆமா, அவ்வளவு செக்யூரிட்டி தாண்டி எப்படி சார் உள்ள ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது சார். இது வந்து எப்படின்னா, இது கடந்து வந்திருக்காங்க. ஜென்ரலா எல்லா காரும் செக் பண்ண சாதாரண செக் பண்ணிருக்காங்கன்ற அமோனியம் நைட்ரேட் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது போல வந்திருக்கலாம். அது கண்டுங்க. பட் இது உள்ள வந்து சுனேரி மஸ்ஜித்ல பார்க் பண்ணிட்டு 3 hours இருந்திருக்காங்க. இல்ல நீங்க சொல்றீங்க அமோனியம் நைட்ரேட் சாதாரண, இது எனக்கு சாதாரணது, அதாவது சாதாரண பயிருக்கு. ஆனா போலீஸுக்கு, செக்யூரிட்டி ஆபீஸ், ஆர்மிக்கு அது ஒரு எக்ஸ்ப்ளோஸ். அதுதான் சார். அப்படி இருக்கிறப்ப எப்படி இது கேளுங்க. அதான் இது இப்போ என்ன, இது சீக்வன்ஸ் கேளுங்க. ஸோ 3 மணி நேரம் இது வந்து பிடிச்சி, இப்போ அன்னைக்கு நவம்பர் 10 காலையில இந்த அமோனியம் நைட்ரேட் பிடிச்சோன்னு இவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிளம்பி உள்ள வந்துட்டாங்க. வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த கார் உள்ள இவங்க எடுத்துட்டு போறது எல்லாமே ட்ராக் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அவங்க அந்த இது முடிச்சுட்டாங்க. அங்க 2900 இது பிடிச்சிட்டாங்க. முசமில்ல வந்து ரெசின் பிடிச்சிட்டாங்க. ஆன்டி ரெஸ் மகாராஷ்டிரால அந்த இவனை ஜுபேரை பிடிச்சிட்டாங்கன்னு முடிச்சோன்னே இவங்களுக்கு பேனிக் ஆயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம.
இது தெரியாம ட்ரிகர் பண்ணிட்டாரு, எக்ஸ்ப்ளோட் ஆயிட்டு. ஆனால் தான் வந்து ஸ்பிளிண்டர்ஸ் இல்லை. ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவ்னா ஆர்டிஎக்ஸ்னா ஸ்பிளிண்டர் இருக்கும், இது ஸ்பிளிண்டர் இல்லை. வெடிச்சு நெருப்பு தீ பத்ததுனால இந்த ஷாக் வேவ். ஆமா சார், அதுல பாதிக்கவங்க உடம்புக்குள்ள அது எரியும்னு சொல்லுவாங்க. ஆமா, அதை தாக்கணும். அக்கம் பக்கத்துல இருக்கிற காரு கீரு எல்லாமே வந்து கண்ணாடி பக்கத்துல அதிர்வுகள்லாம் நடந்தது. ஏன்னா எக்ஸ்ப்ளோஷன் வாஸ் ஹியூஜ், வெரி பிக் எக்ஸ்ப்ளோஷன். அது எக்ஸ்ப்ளோஷன், அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்டிஎக்ஸ் இருந்தா ஸ்பிளிண்டர்ஸ் நிறைய பேருக்கு ஆணி மாதிரிலாம் குத்தி இதெல்லாம் இருக்கும். அது ஸ்பிளிண்டர் இல்லாத எந்த பால்ஸ் இல்லாம ஆணி இல்லாம எதுவும் இல்லாம அதை மிக்சர் இல்ல. எஸ், அந்த இதுல வெடிச்சிருக்கு. ஸோ இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ எல்லாம் ட்ராக் பண்ணி பாக்குறாங்க, எல்லாமே இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க. ஜம்மு காஷ்மீர்ல இது பண்றாங்க, ஷரன்பூர், குஜராத், மகாராஷ்டிரா, ஹைதராபாத்ல 2 பேர் பிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே என்ன நம்ம இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மாட்டிக்க போறோம்னு ட்ரிகர் பண்ணிட்டாரு. இப்போ எல்லாமே வந்து நேஷனல் என்ஐஏ கிட்ட கொடுத்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இப்போது கொடுத்துட்டாங்க. இப்போ இது இன்னும் டீடைல்டா இன்னும் தெரிய வருது. இதுல நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அல்ஃபலா யூனிவர்சிட்டி சார், ஒரு யூனிவர்சிட்டி உள்ள ஒரு 3 ப்ரொஃபசர் வந்து ஒயிட் காலர் டெரர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ எந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க பாருங்க. இப்ப வந்து பொதுவாவே இந்த டெரரிஸ்ட், பாகிஸ்தான் டெரரிஸ்ட் பாத்தீங்கன்னா படிக்காதவங்க, சின்ன பசங்க, அவங்களதான் மூளை செலவு செஞ்சு இதே மாதிரி பண்ண. ஆனா இப்போ டாக்டருங்களே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர், இன்ஜினியர், மெயினா டாக்டர்ஸ், இதுல மெயினா டாக்டர்ஸ், அவங்க ஒரு உயிரை காப்பாத்துறவங்க. அப்படி இருக்க அவங்க மனத்தை எப்படி சார் மாத்த? ஐடியாலஜி சார், ஜிஹாத்ன்றது ஒரு தப்பான செயற்கையோட இதுல போயிட்டு இருக்காங்க சார். ஜிஹாத்ன்றது அவங்களோட குரான்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கொலை பண்ணணும்ன்றது. ஆனா அது கிடையாது. உண்மையான முஸ்லிம்னா யாரையும் கொலை பண்ணக்கூடாது. ஆனா இவங்க வந்து ஒரு மௌல்வியே சொல்லியிருக்காரு, இந்தியன் வக்ஃப் போர்டு அந்த ஒரு சேர்மனே ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, முஸ்லீம் இவங்க எல்லாம் முஸ்லிம்ஸே கிடையாது, இவங்க வந்து மத்தவங்க உயிர் எடுக்கிறான்னா அவங்க முஸ்லீம் கிடையாது, முஸ்லிம்ன்றவங்க உயிரை காப்பாற்றணும் தான் முஸ்லீம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கும் போது இவங்க எல்லாம் வந்து அந்த பிரெயின் ஐடியாலஜிஸ்ல எப்படி சார் வாஷ் பண்ண முடியும்? ஒரு டாக்டர் எப்படி சார் வாஷ் பண்ணிருக்காங்க ஐடியாலஜி சார்? அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட், இது இப்போ சாவடிக்கிறது தான் ஜிஹாதி தான் கரெக்ட்னு சொன்னா இப்ப சரி ஓகே சார், டெரரிசம் நீங்க சொல்றீங்களே, பாகிஸ்தான்காரன் ஏன் டெரரிசம் பண்ணிட்டு இருக்கான் இன்னும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து அதாவது நிலையான இடம் இருக்கக்கூடாது, பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துனே இருக்கணும். இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுத்துனே இருக்கணும். சரி சார், நீங்க இந்தியாவுக்கு அவங்க பாகிஸ்தான் இப்படி கொடுத்துட்டுங்க. இதே நவம்பர் 10ஆம் தேதி இங்க 6 மணிக்கு இந்த காரு வெடிக்குது. 11ஆம் தேதி மதியம் பாகிஸ்தான்ல இருக்க ஒரு நீதிமன்றத்துல பாம் வெடிக்குது சார். அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்றாரு? இதெல்லாம் காரணம் இந்தியா தான் அப்படின்றாரு சார். இதுக்கு ரெண்டுத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இந்தியா என்னைக்குமே தீவிரவாதத்துக்கு போனதே கிடையாது சார். நீங்க என்னைக்காவது சொல்லுங்க இந்தியா தீவிரவாதிகள் அமைச்சிருக்காங்களா? ஏதாவது பாகிஸ்தான் கண்ட்ரிக்கு இந்தியா தீவிரவாதி அனுப்பி நிலக்கொலை வைக்கிறாங்க? இல்ல, நீங்க சொல்றீங்க இப்படி இல்ல. ஜெய்ஷே முகமது, லஷ்கர் இ தொய்பா, வேற ஏதாவது எந்த ஒரு அல் கைதா, ISIS எல்லாமே பாகிஸ்தான்ல இருக்கு. அதெல்லாம் விடுங்க சார், நான் கேள்வி ஒசாமா பின் லாடன் எங்க பிடிச்சாங்க? பாகிஸ்தான்ல தான். பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஊக்குவிக்கிறாங்க. ஆமா சார், உலகத்துக்கு தீவிரவாதிகள் அதுதான் அவங்க தான் உற்பத்தி. அப்புறம் இந்தியா எப்படி இன்னொன்னு சார், பாகிஸ்தான் காஷ்மீர் அவங்களை பிடிக்கணும்ட்டு அவங்க இது பண்றாங்க, நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதே பாகிஸ்தான் சொல்றது நம்ம மேல அங்க பலுச்சிஸ்தான் ஒரு இது தனியா இருக்கு, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் அவங்க சொல்றாங்களே சார். நம்ம எங்க சார் பலுச்சிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு பார்டரே கிடையாது. இல்ல சார், அது அவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி காஷ்மீர் பிரச்சனையோ இல்லைங்க சார், நம்மளுக்கு எப்படி காஷ்மீர் பிரச்சனையோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு பலுச்சிஸ்தான் பிரச்சனை. கரெக்ட், நீங்க ஒன்னு சொல்லுங்க, தனி நாடு கொடுங்க அப்படின்ட்டு போராடுறாங்க. பலுச்சிஸ்தான் பிரச்சனைன்னு சொல்றீங்க. ஆமா சார், அது இந்தியாவுக்கு தானே இது. ஒரு நிமிஷம், பலுச்சிஸ்தான் பிரச்சனைன்னு சொல்றீங்கல்ல, ஆப்கானிஸ்தான் கூட என்ன பிரச்சனை? ஆப்கானிஸ்தான் கூட என்ன பிரச்சனை? ஏன் அவங்க கூட சண்டை போடுறாங்க? இப்ப ரீசெண்டா ஒரு 2 மாசம் 1.5 மாசமா ஆப்கானிஸ்தான் தாலிபான் இடையினால அவங்களுக்கு பகைமை உண்டாயிடுச்சு. ஏன் அது இந்தியா கூட பார்க்காம, தாலிபான் கூட பார்க்காம, எல்லாருக்கூடயும் பகைன்னா அப்புறம் என்ன சார்? அப்ப நீங்க ப்ராப்ளம் வந்து ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எனக்கு உங்ககிட்ட ப்ராப்ளம் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது, எனக்கு உங்ககிட்ட மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருவேளை நான் தப்பா கூட இருக்கலாம், நீயும் தப்பா. பட் உங்களுக்கு அவர்கிட்டயும் ப்ராப்ளம், இன்னொருத்தர்கிட்ட எல்லார்கிட்டையும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ யார் தப்பு?
யார் சார்? இப்போ ஒருத்தருக்கு 10 பேர்கிட்ட ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஒருத்தர் தப்பா இல்ல 10 பேர் தப்பா? அந்த ஒருத்ததுனால 10 பேர் தப்பா ஆகிறாங்க சார். யார் தப்பா? இப்போ இந்தியா எப்படி தப்பாக முடியும்? எப்படி சார்? இப்ப பலுச்சிஸ்தான் நம்மளுக்கு குடைச்சல், அதாவது பாகிஸ்தான் காஷ்மீரை வச்சு நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி நான் உனக்கு குடைச்சல் கொடுக்குறேன்னு பலுச்சிஸ்தானுக்கு கொடுக்குறேன் சார். இதே இந்தியா தான் சார். பாகிஸ்தான் இதே ராவ் இதுதான் சார். சார் பாகிஸ்தான் நீங்க சொல்றதுக்கு என்ன? பாகிஸ்தான் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவாங்களா? யார் சார்? இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவாங்களா? பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அனுப்புறாங்களா பாகிஸ்தான் உள்ள? இல்ல. ஆனா அங்க இருக்கிற இருங்க சார் அங்க இருக்க பலுச்சிஸ்தான்ல இருக்க தீவிரவாதிகளுக்கு யாரு இந்தியா சப்போர்ட் பண்ணுது சார். எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொல்றாங்க சார். பலூச்சிஸ்தான் அவங்க கேக்குறாங்க நியாயமா கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒண்ணும் ஆள் அனுப்பிச்சு அவங்களுக்கு பண்ணவே இல்லையே. அப்படியே காஷ்மீர் அவங்க நியாயமா கேட்கற மாதிரி நியாயமா கேக்குறாங்க. என்ன இது? உங்களுக்கு ஒரு இது, உங்களுக்கு இதுவா, எனக்கு ஒரு இது. நியாயமா நியாயம் சார். நீங்க கேக்குறீங்களா என்கிட்ட பாகிஸ்தான் வந்து நீங்க தனியா அவங்களுக்கு காஷ்மீர் கொடுங்க. சரி சார், அவங்க ஏன் தீவிரவாதிகளை ஊடுருவ வைக்கிறாங்க? எதுக்கு வந்து தீவிரவாத இயக்கத்தை அனுப்புறாங்க? ஏன் ஆர்ம்ஸ் மிஷன் அனுப்புறாங்க? ஏன் இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடக்குது? எதுக்கு இன்னசென்ட் சிவிலியன்ஸை கொலை பண்றாங்க? ஏன் பெஹல்காம் நடந்தாங்க? ஏன் புல்வாமா பாம்பு அட்டாக் பண்ணாங்க? ஏன் இதெல்லாம் பண்றாங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க சார் புல்வாமா அட்டாக் பண்ணாங்க, பெஹல்காம் அட்டாக் பண்ணாங்க, ஸ்ரீநகர் பிளாஸ்ட் பண்ணாங்க, ஜம்முல பிளாஸ்ட் பண்றாங்க, எல்லாத்தையும் இது தீவிரவாதிகள் தீவிரவாதிகள்னு நீங்க சொல்றீங்களே, நீங்களே ஒத்துக்கிறீங்களா தீவிரவாதிகள் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரி? அப்புறம் ஏன் இந்தியாக்குள்ள தீவிரவாதிகள்? உலகத்துக்கே தெரிஞ்சு, நான் சொல்ல இது உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்புறம் நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க பாகிஸ்தானுக்கு? அப்படி கிடையாது. அவங்க நம்மள இது பண்ண அவங்கள நம்ம பழிவாங்கன்னு பலுச்சிஸ்தான் நம்ம கை எடுக்கிறோம். மத்திய அரசு கை எடுக்குது. நீங்க கை எடுக்குது. ஆப்கானிஸ்தான் டூரன் லைன்ல பாகிஸ்தான்ல இன்னசென்ட் சிவிலியன்ஸ் எல்லாம் கொல்றாங்களே. ஒரு நிமிஷம், பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் அனுப்பிச்சு ஆப்கானிஸ்தானுக்குள்ள குண்டு போட்டாங்களா இல்லையா? எதுக்கு அங்க உள்ள குண்டு போட்டாங்க? அவங்க சிவிலியன்ஸ் எல்லாம் கொலை பண்ணலாமா? ஆப்கானிஸ்தான் சிவிலியன்ஸ் எல்லாம் கொலை பண்ணா நியாயமா அது? சொல்லுங்க. பாகிஸ்தான் தன்னோட ஓன் கண்ட்ரியோட கைப்பர் பங்கு தூங்கால சார் பிளேன் அனுப்பிச்சு குண்டு போட்டிருக்காங்க சார். விமானப்படை மூலமா இல்ல சார். ஒரு அமைப்பை அழிக்கிற அது சிவிலிங் செத்துதான் ஆகணும் சார். யார் சார்? அதே மாதிரி தீவிரவாதிகளுக்கு சிவில்னா எதுவும் கிடையாது சார். அவங்களுடைய நிறைய பேர் அழிக்கணும் தான். தீவிரவாதிகள் எங்க இருக்காங்க சார்? தீவிரவாதிகள் எங்க இருக்காங்க? பாகிஸ்தான் சொல்றாங்க. பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகள் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரி. தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல இருக்காங்க சார். நீங்களே ஒத்துனீங்களே. ஜெய்ஷ் இ முகமது சார், ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா, அப்புறம் அல் கைதா எல்லாமே பாகிஸ்தான் இருக்கு சார். அல் கைதாவோட பிரசிடென்ட் யாரு? சீஃப் யாரு? அல் கைதா சீஃப் யாரு? ஒசாமா பின் லாடன். எங்க வந்து புடிச்சாங்க அவனை? என்ன சார் எங்க புடிச்சாங்க? அபுதாபாத் எங்க இருக்கு? பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் அகாடமி பக்கத்திலே இருந்தது. அங்க இருக்கிறவனை பிடிக்கிறாங்க. ஆனா வந்து நாங்க பாகிஸ்தான்ல இன்னைக்குமே தாவூத் இப்ராஹிம் எங்க இருக்காரு? மும்பை 1993 பிளாஸ்ட் பண்ணார்ல, பாகிஸ்தான்ல இருக்க நல்லா தெரியுதுல. கவர்மெண்டே அவருக்கு பாதுகாப்பு கொடுது. அப்ப பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதி 2011 மும்பை அட்டாக், 2008 மும்பை அட்டாக் யார் சார் பண்ணது? பாகிஸ்தான். அந்த ஒருத்தனை பிடிக்கலன்னா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருப்போம். அப்ப மத்தியில இருந்தது யார்? அரசு, காங்கிரஸ் அடிச்சு புடிச்சாங்க சார். அவங்க புடிச்சாங்க சார். அவங்க புடிச்சு அவனுக்கு அந்த தீவிரவாதிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. இந்த புல்மா அட்டாக் சரி, பகல்காம் அட்டாக் சரி, தீவிரவாதி அட்டாக் பண்றப்ப எந்த தீவிரவாதி இப்ப ஆளுகின்ற மத்திய பாஜக அரசு பண்ணிருக்கு? ஒரு நிமிஷம் சார். அந்த மும்பை தீவிரவாதிய 2008 அந்த மும்பை இது தாஜ் ஹோட்டல்ல இது நடந்தது சார். ஒரு நிமிஷம் சார். அந்த ஒரு தீவிரவாதி புடிச்சாங்க தெரியுமா? துக்காராம் ஓம்பலேன்னு ஒரு கான்ஸ்டபிள். அவர் மேல குண்டு படி வச்சா அவனை கட்டி அப்படி புடிச்சு வச்சிருந்தாரு. அவர் உயிர் புடிச்சு வச்சதுனால்தான் அவனுக்கு முஸ்லீம்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது, அவங்க தீவிரவாதின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவர் மட்டும் பிடிக்கலன்னா கையில அந்த மஞ்சள் கயிறு எல்லாம் கட்டியிருந்தாங்க சார். அவங்க இன்டூனே இது பண்ணி அவனை கொலை பண்ணியிருந்தாங்கன்னா முடிச்சிருக்கோம். அது கண்டுபிடிச்சு நியாயம் கொண்டு வந்தது எல்லாமே பாகிஸ்தான்காரனே, எங்க ஊருக்காரனே கிடையாதுன்னு அவனை ஓப்பனா சொல்லிட்டான். எங்க ஊருக்காரன் கிடையாது. ஆனா அவனோட ரூட்ஸ் எல்லாமே பாகிஸ்தான்ல இருந்திருக்கு. எல்லாமே பாகிஸ்தான் பண்ணுது சார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பலூச்சிஸ்தான்ல அப்ப சார் பாகிஸ்தான் அட்டாக் அப்ப காங்கிரஸ் அரசு நல்லா ஹேண்டில் பண்ணிச்சா. இப்ப இருக்கிற பாஜக அரசு மக்களை திசை திருப்பு சார். உண்மைதான் சார். இது நீங்க புல்வா அட்டாக் யாரு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? எந்த தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? பகல்காம்ல எந்த தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார்? நிமிஷம் சார்.
பஹல்காம்க்கு அப்புறம் தான் சார் ஆபரேஷன் சிந்தூர்னே வந்து. ஆமா, நீங்க எடுங்க. அதே மாதிரி மக்களை திசை திருப்புறாங்க மத்தியில இருக்க அரசு சார். ஆமா சார், கையாலாகாத அரசு மோடி அரசு சார். நீங்க இப்ப இவ்வளவு கத்துனால டென்ஷன் உண்மை இல்ல உண்மை சார். பஹல்காம் அட்டாக் நடந்த உடனே என்ன பண்ணாங்க? 6 விமானப்படை தளத்தை அழிச்சாங்க. நியூக்ளியர்ல போய் இது பண்ணாங்க. அமெரிக்காலாம் தலையிடல. தடுக்கணும் சார். சொல்றாங்க அப்பனா என்ஐஏ என்னாச்சு, ராவ் என்னாச்சு, உளவுத்துறை என்ன சார், எல்லாம் ஃபெயிலியர் சார். எவ்வளவு வெடிச்சு பெரிய இஷ்யூ வந்து அது வராம தடுத்து இருக்கணும். அதுதான் ஒரு அரசு, மத்திய அரசு எவ்வளவு தடுத்திருக்காங்க சார். 2000-3000 கிலோ அமோனியம் நைட்ரேட் புடிச்சிருக்காங்க. சாதாரண விஷயம் அது சொல்லுங்க. ரெசினை எவ்வளவு பேர் செத்து போயிருப்பாங்க. தண்ணி குடிக்கிற தண்ணியில கலக்கிறதுக்கு ரெசினை எடுத்து தயாரிச்சு வச்சிருக்கான். அதனால எவ்வளவு பேர் செத்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பிடிக்கலன்னா இது பண்ணிருக்க முடியுமா? இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் இன்புட்னாலதான் சார். ஜெய்ஷ் இ முகமது போஸ்டர் ஓட்டுறாங்களே சார், அது எந்த வித நியாயம் சொல்லுங்க? எல்லாமே வந்து ஜெய்ஷ் இ முகமது ஓட்டுறாங்க, எல்லாமே அங்க ஓடுது. இப்ப இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்கலையா? இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனாலதான் இவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிக்கும். இல்லைன்னா இப்ப எங்க கண்டுபிடிச்சிருக்க முடியும்? இல்லைன்னா இந்த தீவிரவாதிகள் அட்டாக் பண்ண மாதிரி, இந்த தாஜ்க்கும் மும்பை ஸ்டேஷன் அட்டாக் பண்ண மாதிரி 2008 பண்ண மாதிரி அந்த கவர்மெண்ட் சைலண்டா இருந்திருக்கும். இந்தியன் மோடி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல சார். ஆனா எவ்வளவு பண்ணிருக்காங்க. பஹல்காம் அட்டாக் அப்புறம் ஆபரேஷன் பாலகோட் ஃபுல்லா டெரரிஸ்ட் கேம்ப் அடிச்சாங்களே, நல்ல எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஆபரேஷன் சிந்தூர்ல உள்ள பூந்து அடிச்சோம் சார். மிசைல் பிரம்மாஸ்லாம் போட்டு அடிச்சோம். அவங்களோட 2 மிசைல் உள்ள வந்து ஒண்ணுமே தெரியாங்களே. இன்னுமே ஆபரேஷன் சிந்தூர் நம்மளுடைய பிளைட் அவங்க அடிச்சிருக்காங்க சார். இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல மத்திய அரசு ஒத்துக்க மாட்டேங்குது சார். மோடி அரசு ஒத்துக்க மாட்டேங்குது சார். இல்ல சார், நம்ம அதுல தோத்தோம் சார். அவன் நம்ம தோத்தோம் சார். இங்க சார் போய் சொல்றீங்க. நீங்க என்ன ஆன்டி நேஷனல் மாதிரி அப்படி இந்தியன் இல்ல ஒரு ஃபிளைட் அடிக்கல சார். பாகிஸ்தானுக்கு சரி போட்டோ காமிக்க சொல்லுவாங்க. இன்னொன்னு சரி சார் பாம்பே அட்டாக் பல நாடுகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது. இருங்க சார், அமெரிக்கா கூட ஃபண்டு கொடுக்கல, உலக வங்கி ஃபண்டு கொடுக்கல சார், பாகிஸ்தானுக்கு கொடுக்கல. ஆனா மோடி அரசு இங்க பஹல்காம் அட்டாக் பண்ண பிறகு உலக வங்கி அவங்களுக்கு பல லட்சம் டாலர் கொடுத்திருக்காங்க சார். கடனா கொடுத்திருக்காங்க. இப்ப கொடுத்திருக்காங்க சார். எப்ப பார்த்தாலும் போய் கட்டோரி எடுத்துன்னு போய் கொடுத்திருக்காங்க. தடுக்க முடியாது மோடி அரசு சார், தடுக்க முடியும். அப்ப வந்து மன்மோகன் சிங் அரசு, காங்கிரஸ் அரசு தடுத்தது சார். ஒரு நிமிஷம், வெளியுறவுத்துறை நல்லா இருந்தது சார். ஒரே நிமிஷம் சொல்லுங்க சார். இப்ப இருக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஃபெயிலர். என்ன சார் நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பேசுறீங்க? அப்படிதான் சார். இல்ல மக்கள், சாதாரண மக்கள் அன்னைக்கு பஹல்காம் 26 பேர் செத்தாங்க. போலீஸ் எங்க இருந்தது, உளவுத்துறை என்ன இருந்தது, ராவ் எங்க இருந்தது? இன்னைக்கு ஹெட்குவார்டர்ல வந்து இது பண்ணிருக்காங்க. இந்தியா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணமே வந்து மோடிஜி தான் சார். நீங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இந்தியா தான். இந்தியா இன்னைக்கு முன்னாடி பேசும் பொருளா இருந்தது. இன்னைக்கு இந்தியா ஒரு டிக்டேட்டிங் கண்ட்ரியா இருக்கு சார். நாங்க சொல்றதுதான் சட்டம்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ரஷ்யன் க்ரூடு நம்மளுக்கு இங்க இல்லைன்னா ரஷ்யன் க்ரூடு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு இன்னைக்கு சைனாவும் சப்போர்ட் பண்றான், எதுக்கும் சைனாவும் சப்போர்ட்டும் பண்றான். ஒரு நிமிஷம் சார், அமெரிக்கா இன்னைக்கு அவனே நம்ம கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். எல்லாரும் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், மால்தீவ்ஸ்க்கு இந்தியா அவுட்னு சொன்னாங்கல்ல, கடைசியில இந்தியா கிட்ட தானே வந்து சார் ஐயோ காப்பாத்துங்க, டூரிசம்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சா? துருக்கியும் அசர்பைஜானும் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணா. இன்னைக்கு திருப்பி இன்னைக்கு துருக்கியும் கை கூப்பின்னு வந்தாங்களா? ஐயோ எங்களோட டூரிசம் எல்லாம் போயிடுச்சு, நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும்னு வந்தாங்களா? சோ எல்லாமே இந்தியா வந்து டிக்டேட்டிங் டேர்ம்ஸ்ல இருக்கு சார். இன்னைக்கு இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருக்கு சார். டெல்லிக்குள்ள அது வந்துடக்கூடாது சார். இது வந்து ஆக்சுவலா ரிபப்ளிக் டேக்கு பண்ண வச்சிருக்காங்க. அந்த ரிப்ளை, அதாவது 2026 குடியரசு தினத்தன்னைக்கு நடந்து இருந்தா எவ்வளவு உயிர் இருப்பல், எவ்வளவு சில்ட்ரன். கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி சார் இன்டெலிஜென்ஸ் இல்ல நம்ம சார் உலகத்துக்கு நம்மளுக்கு பெரிய அவமானமா இருந்திருக்கும். ஒரு குடியரசு தினத்தை இப்படி ஒரு நடந்து இருந்தா உண்மையிலே காஷ்மீர் அந்த ஒட்டின அந்த போஸ்டர் வச்சு உளவுத்துறையும் சரிதான் சார், விஷயங்கள் வச்சு எல்லாமே உண்மையிலே மத்திய அரசு ஆக்ஷன் எடுத்திருக்குது. நீங்க சொல்றீங்க, அதை நானும் ஏத்துக்கிறேன் சார். அடுத்த நகர்வு எப்படி இருந்து பார்க்கலாம் சார். கண்டிப்பா. மிக்க நன்றி சார். ஜெயஹிந்த். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.